வேற லெவல்ல பரபரப்பான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. பசுபதி புவனேஸ்வரி கிட்ட அப்படியே 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜானகி கிட்டேருந்து அந்த அடமானம் வச்சிருந்தப்ப எடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசுறாங்க. "சார் எங்கள வர சொன்னீங்களே, நாங்க என்ன பண்ணணும்? இப்ப புவனேஸ்வரி சொல்ற மாரியே நீங்க நடந்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி சார்." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுக்கு தைரியமா வந்து கால் பண்றாங்க. ரமணி பாட்டி வந்து ஃபோன வந்து எடுக்குறாங்க. ஃபோன வந்து எடுத்த உடனே, ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க அந்த இடத்துல. என்ன மேடம் ஜானகி எடுப்பான்னு பார்த்தோம். இப்ப ஜானகி எடுக்கல. அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் தானே இருக்கு. சுத்தி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்னு சொன்னோனே, அடுத்தது இது எல்லாத்தையும் ரகுராமும், சிவராமனும் பக்கத்துல இருந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் திருப்பியும் கால் பண்றாங்க. வேற ஒருத்தர் வந்து எடுக்குறாங்க. இத ஜானகியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ வாட்டி ஃபோன் வருது? யார் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம ஜானகியும் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ரகுராம் இது எல்லாம் கணக்கு வழக்கு பார்க்குற மாரியே நோட் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு இப்ப எதுவும் சரியில்லையே! மனசுக்கு ஏதோ உறுத்தலா இருக்கே! யாருக்காக அந்த ஃபோன் வருது? யாருக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு ரகுராம் ஃபோன வச்சே ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. யாரோ ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்காங்க. நம்மகிட்ட சொல்ல தயங்குறாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொன்னோனே, கரெக்ட்டா அந்த இடத்துல ஃபோன் வந்தோனே, ஜானகி வந்து எடுக்குறாங்க. "உங்க கிட்டேருந்து ரூ. 10 எடுத்துட்டு போனோம்ல, அவங்க தான் பேசுறேன்." அப்படின்னு சொன்னோனே, ஜானகி பாட்டமாகறத கண்ணாடி மூலியமா ஆப்போசிட்லேருந்து பாத்துர்றாங்க நம்ப ரகுராம். சரி, ஜானகிக்கு தானா? அப்படி என்னவா இருக்கும்? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவா எனக்கு கொஞ்சம் வெளியிலலாம் வேலை இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, சிவாவும் ரகுராமும் கார் எடுத்துட்டு போகும்போது, ஜானகிய பத்தி தான் 24 மணி நேரமும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யாரு பண்ணியிருப்பா? நிச்சயம் புவனேஸ்வரி தான் இதில சம்மந்தப்பட்டிருப்பான்னு ரகுராம் புத்திசாலித்தனமா சூப்பரா வந்து யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து எதுக்காக பெரியம்மா வந்து என்ன யோசனையில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜானகிக்கு லெட்டர் வருமா. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோ, அது மாரியே நடந்துக்க சொல்லி, அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மாயா கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன ஆச்சு பெரியம்மா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "யார் ஃபோன் அடிச்சா? ஏன் எல்லாருமே ஃபோன் எடுத்தும் கூட அவங்க பேசவே இல்ல. நீங்க பேசினப்ப தான் அவங்க எடுத்தாங்க. நம்ம கிட்டேருந்து ரூ. 10 வந்து எடுத்துட்டு போனான்ல, அவன் வந்து பேசுறான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டுக்கே ஃபோன் அடிக்கிறானா? அப்பன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கும். என்ன உன்ன பணம் கேட்டானா?" அப்படியெல்லாம் கேட்டாலாம் நம்ம தரமாட்டோமே! இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏதோ ஒரு லெட்டர் நம்ம வீட்டுக்கு வருமா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில, அந்த லெட்டர்ல என்னம்மா எழுதியிருக்க போகுது? பெரியம்மா எனக்கு தெரிஞ்சு சந்தேகமா தான் இருக்கு. அதெல்லாம் நம்ப முடியாது. இப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லன்னு மாயா வந்து புத்திசாலித்தனமா வந்து சொல்றாங்க. இது ஏதோ வந்து பொறி மாரி தெரியுதுங்கிற மாரி சொன்னோனே, தெரியல வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். மாயா நீ போஸ்ட்மேன்ட்ட வந்து சொல்லிட்டு, முன்கூட்டியே அந்த லெட்டர வந்து வாங்கிர்றியா? என் பேர்ல தான் வரும். இதுல வீட்ல இருக்கிற வேறு யார் கையிலயும் வந்து பட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ப இது மாரி வந்து கையாடல் பண்ணியிருக்கோங்கிற விஷயம்லாம் வெளியில வந்து தெரிஞ்சிரும். சும்மாவே வந்து இவைங்க நம்ம மேல வந்து பழிய போடலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி பெரியம்மா, நான் போய் போஸ்ட்மேன வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா போறாங்க. அந்த இடத்துல போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் வந்து வச்சிருக்காங்க. ஜானகிக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. ரகுராம் வீட்ல கொண்டு போய் குடுக்கலான்னு தான் வந்துட்டு இருக்கிறப்ப, நம்ம மாயா வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க. "சார் நான் உங்ககிட்ட பேசணும். ரகுராம் வீட்டுக்கு ஜானகி பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கும். அத என்கிட்ட குடுக்குறீங்களா?" "இல்லம்மா, நான் வீட்ல வந்து குடுக்கறது தான் முறையா இருக்கும். நான் அவங்களோட பொண்ணு தான் சார்." "அப்படியாம்மா? உன்ன பத்தி எனக்கு தெரியும். பத்திரமா வீட்ல கொண்டு போய் குடுத்துருன்னு" சொல்லி அந்த லெட்டர வந்து குடுக்குறாங்க. "இதுல என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து கிழிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாங்கிற மாரி மாயா வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் பெரியம்மா முன்னாடியே படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர வந்து இவ எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. "மாயா வாங்கிட்டியான்னு?" சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து ஃபோன் அடிச்சு கேட்டோனே, "பெரியம்மா நான் வாங்கிட்டேன். நான் வந்துகிட்டே இருக்கேன் அந்த லெட்டரோட" அப்படின்னு சொல்லும்போது, அதில என்ன எழுதியிருக்கோ, என்ன பண்ண போறாய்ங்களோ, காத்துக்கிட்டு இருக்காய்ங்களோ, ஒண்ணும் புரியலங்கிற மாரி இருக்கிறப்ப, அந்த லெட்டர வந்து மாயா வந்து படிச்சு காட்டுறாங்க. "நான் இது மாரி உங்ககிட்டேருந்து எடுத்துட்டேன். அது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. திருப்பி நான் உங்ககிட்டயே வந்து குடுத்துர்றேன். நைட்டு 12 மணிக்கு கோயிலுக்கு வாங்க. நான் உங்ககிட்டேருந்து எடுத்த ரூ. 10,00,000 உங்ககிட்டயே குடுத்துர்றேங்கிற" மாரி எழுதியிருக்கு. இத பார்த்த உடனே மாயாக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பெரியம்மா நடக்குது? இது எல்லாம் யோசிக்கிற மாரியே இல்லையே!" "இல்லம்மா, வர வர வீட்ல ஃபங்ஷன்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எத பத்தியும் யோசிக்காமயே, இப்ப நகைய கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டோம்ல ஆபரணத்த. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்மா. இத பணத்த வச்சு திருப்பியும்
சேட்டுக்கிட்ட கொடுத்து நம்ம திருப்பியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா பண்டிகையும் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு 3 மாதம் வந்து பண்டிகை இல்லாமல் ஒரு காலம் வரும்ல, அப்போ இந்த நகையை திருப்பி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கதிர்கிட்ட எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்க சொல்லிடலாம். இதுதான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா. பசுபதி புவனேஸ்வரியும் காட்டுறாங்க. ஏம்மா நீ சொன்ன மாதிரி அந்த லெட்டரில் எழுதுனதை பார்த்தா சின்ன புள்ள கூட நம்பாதேம்மா, மாயா கிட்ட நிச்சயம் ஜானகி வந்து சொல்லுவா. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி இதையெல்லாம் மாயா நம்புவான்னு நீ நினைக்கிற? மாயா வந்து ரொம்பவே கெட்டிக்காரியாச்சு. கண்டிப்பாக கெட்டிக்காரி தான். ஆனால் ஜானகி வந்து பண்டிகைலாம் வருதில்ல, அதனால வீட்டில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்போன்னு பார்த்து இது மாதிரி ஒரு லெட்டரில் எழுதியிருந்தா கண்டிப்பாக ஜானகி மட்டும் தனியாக வருவா. ஜானகி தனியாக வந்தால் தான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் திருந்திட்டோம், இன்னொன்று இதை கொடுக்க தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொன்னதுனால நிச்சயம் ஜானகி தனியாக வரப்ப நமக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என்னமோ சொல்கிற, நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. பசுபதியும் புவனேஸ்வரியும். ஒரு பக்கம் மாயாவால் இதை நம்பவே முடியல. எவனாவது ஒருத்தன் இப்படியெல்லாம் வந்து எழுதுவானா, இது மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம பெரியம்மா, என்னம்மா என்ன எதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்? இல்லை பெரியம்மா, அந்த லெட்ரு வந்து காலையில் படித்தோம்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. என்னது லெட்ரா? ஓ அது வேற இருக்கா? சரி அப்போனா என்னமோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் ரகுராமுக்கு நல்லாவே தெரியுது. சரி பார்த்துக்கலாம். என் மனைவிக்கும் என் பொண்ணாக இருக்கிற மாயாக்கும் நான் உதவாட்டா வேற யார் வந்து உதவ போகிறா? என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு நம்ம ரகுராம். ஒரு வாட்டி பெரியப்பா கிட்ட சொல்லலாமா இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு? வேற வேணையே வேணாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் திருப்பி முதலேருந்து ஆரம்பிப்பார். அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் புரிய வைக்கலாம் முடியாது மாயா அப்படின்னு சொல்லும்போது, சரி பெரியம்மா நீங்கள் ஒன்று யோசிச்சிட்டீங்க. இப்போ நம்ம நைட்டு 12 மணிக்கு போகணுன்னா நிச்சயம் சாவி வேணும். சாவி எடுத்துகிட்டு போகணும்ல? ஆமாம் சாவி வேற வேணும். இப்போ அதை வேற ரெடி பண்ணணும் மாயா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இது எல்லாத்தையும் ரகுராம் கேட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜானகி நீ என்கிட்ட ஏதாவது வந்து சொல்லணுமா ஜானகிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எதை வச்சு கேட்குறீங்க? ஜானகி நான் உன்னை 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மறைச்சா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? நீ சந்தோஷப்பட்டா எப்படி இருப்ப? மனசில் குழப்பம் இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க மனசுக்குள்ளே 1000 குழப்பம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படிங்க சொல்லுவேன்? கதிருக்காக நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நான் கேட்காம செஞ்ச செயல்னால இப்போ என்கிட்ட எந்த விதமான விளக்கமும் பதிலும் இல்லைங்க. நீங்கள் நியாயவாதி. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தில் வந்து பேச முடியும்னு ஜானகி அம்மா எதுவும் சொல்லாமல் கமுக்கமாக இருக்காங்க அந்த இடத்துல. ஜானகி நீ சொன்னாதான் நான் உனக்கு வந்து உதவணும்னு அவசியம் இல்லை. நீ சொல்லாமலே எனக்கு சில பல விஷயம்லாம் புரியும், உணருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் மாட்டுக்கு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் என்னால் தான் இந்த விஷயத்தில் உங்ககிட்ட எந்த விதத்துலையும் உண்மையை சொல்ல முடியலன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பசுபதி ஆட்கள் ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்றாங்க. இந்த வாட்டி எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, சரியா நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.